99 நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகும் அதிசயம். இந்த 99 நாட்களில் இந்த அதிசயம் உங்களுக்கு வந்தடையும். இந்த அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உடல் ரீதியாக, மன ரீதியாக நம்பிக்கையுடன், நல்ல எண்ணங்களுடன் செயல்படும்போது எவ்வளவு பெரிய தடைகளும் வெற்றி பெற்றுவிட முடியும். நமது ஜாதகத்தில் தொந்தரவான நிலையில், நம்ம ராசிக்கு தொந்தரவான நிலையில் இந்த மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட வெற்றி பெற முடியும். தொழில் பண்ண சொல்றாங்க, முதலீடு போட்டு பண்ண இழப்பு ஏற்படும் ஜாதகத்தில் இருக்கு. முதலீடு இல்லாம பண்ணணும். தொழிலுக்கான பிளான் இருக்கு. முதலீடு யாராவது போடுறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்து நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு உதாரணமா சொல்றேன். உங்க ஜாதக ரீதியாகவே முதலீடு போட்டு பண்ண வேலைக்கு ஆகாதுன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. முதலீடு இல்லாம என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். முதலீடு இல்லாம தொழில் பண்ணி வெற்றி பெற்றவர்கள், கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர்கள் ஏராளம். அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக புத்திகாரகன் புதன் கிரகம்தான். அந்த புதன் கிரகம் தான் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமா இருக்கு. ஆனா இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் லட்சங்களிலும் கோடிகளிலும் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அந்த ப்ரோக்ராமிங் அவர்களுக்கு செய்ய தெரிகிறது. மொபைல் ஆப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெக்னிக்கலா. அதே போல் உங்களுக்கு நீங்கள் படித்த துறையில் நீங்கள் பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும்போது அதை வைத்து நீங்கள் பணங்களை சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 99 நாட்களில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு குரு பகவானின் துணையும் சந்திர பகவானின் துணையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். குரு பகவானின் துணையை பெறுவதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக வேளைக்கிழமை மஞ்சள் சாம்பார் சாதம் உணவு அன்னதானம் செய்ய வேண்டும். சாம்பார் சாதம் தானம் செய்கிறது குரு பலப்படுத்துவதற்கு உகந்ததாக இருக்கும். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதில் கொஞ்சம் கூடுதலான சூட்சமங்கள். இந்த சூட்சமத்தை நீங்கள் பின்பற்றும் போது எதிர்பாராத பணவரவு, அதிர்ஷ்டம், உயர்ந்த நிலை, உயர்ந்த அம்சம், பல்வேறு விதமான வாய்ப்புகள், வழிகள் ஏராளமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நிலையே மனசுதான். ஒரு டம்ளர் தண்ணீரில் நாம் என்ன சொல்லி விட்டு தண்ணி குடிக்கிறோமோ அது நமக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் அதிசயத்தையும் நிகழ்த்துகிறது. அதுபோல்தான் அந்த அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டு. அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் நேர்மறை வார்த்தையை சொல்லிவிட்டு தண்ணி குடிக்க வேண்டும். அப்படி தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு ஏராளமான சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மனம் வலிமையை பெறும். மனசு பலமாக மாறும். இந்த மனம் உங்களுக்கு பலமாகிவிட்டாலே சரியான பாதைக்கு நீங்கள் செல்வீர்கள். எது நமக்கான பாதை, அந்த பாதையில் சென்றால் வெற்றி கிடைக்குமா, அந்த பாதையில் உள்ள நல்லது கெட்டது என்ன, அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். சில பேர் பார்ப்போமே, விழுந்துதான் பார்ப்போமே, என்ன ஆகிடப்போகுது, நெருப்பு தெரிஞ்சும் சுடும் தெரிஞ்சும் கூட தொடுவாங்க. அதுபோல் மனசு குரங்குத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டு மாட்டிக்கொள்ள வைப்பது, தவறான முடிவை எடுப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருப்பவர் சந்திரன் தான். அதனால்தான் நான் சந்திரனை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதற்குரிய பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன். ஏன் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்குங்க, நான் அந்த மீனுக்கு பொறி போடுங்க, கடல் குளம் ஆறு ஏரி போயிட்டு மீனில் அங்கே போய் பொரியை எடுத்து போடுங்க. அது மீன் சாப்பிட அந்த சந்திரனுடைய தன்மை உங்களுக்கு சாதகமாக மாறும். இவையெல்லாம் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து செய்யலை. அந்த மீன், அந்த உயிர் நல்லா இருக்கணும், அந்த உயிர் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்
அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் பண்ணணும். நான் நல்லது நடக்கும்ன்றதை இங்கே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பரிகாரம் செய்யும்போது கூட அந்த மாற்றுத்திறனாளிக்கு போய் ஒரு 3 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், டிஃபனோ சாம்பார் சாதமோ இது ஒன்று. மாற்றுத்திறனாளிகள் நன்றாக இருக்கும், அவர்கள் பாவம் முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்ற கடமை, இது எனது கடமை அப்படின்ற நோக்கத்தோடு வாங்கி கொடுக்கும்போது அப்போ தான் அந்த சனியுடைய தன்மை சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோசியர் சொல்லிட்டாரு, போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி கொடுத்தாதான் சனியுடைய தாக்கம் குறையும். ஆனால் சனியுடைய தாக்கம் குறைய மாட்டுது, மேலும் மேலும் அதிகமாகிட்டே இருக்கு. சிலர் இப்படி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இங்கே எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தோல்வி அடைகிறதுங்க. எதிர்பார்ப்பு இன்றி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணும். காகத்துக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வைக்க போகிறேன், மாடியில் போய் தயிர் சாதம் வைக்க போகிறேன், இது செஞ்சால் எனக்கு சனியோடைய தாக்கம் குறையும். எதிர்பார்த்து செய்யும்போது நன்மைகள் அதிக அளவில் அடைவதில்லை, பெறுவதில்லை. எதிர்பார்ப்பின்றி செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் ஏற்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, இதுதான் மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் நண்பர்களோ உறவினர்களுக்கோ யாருக்குமே போத வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை வாங்கி தராதீர்கள். உங்கள் பணத்திலிருந்து வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீர்கள். அது குடிக்கக்கூடிய மதுபானமாக இருக்கட்டும், போதைப் பொருளாக இருக்கட்டும், எதையும் வாங்கி தராதீர்கள். காரணம், ராகுவோடைய தோஷத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ராகுவோடைய தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டாலே நீங்கள் பல்வேறு விதமான ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். அந்த ஏமாற்றம் மன விராக்தியை கொடுக்கும். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எதை தொட்டாலும் ஏமாற்றம், விராக்தி அடைகிறது, கால் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, கவலை அளிக்கிறது, ஐயோ இறைவா அப்படின்னு கோபம் வரும். நமக்கு கடுமையாக பேசலாம், கெட்ட வார்த்தை கூட பேச வைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ராகுவுடைய தன்மை அப்படி, மனோகாரகன் சந்திரனுடைய தன்மையும் அப்படி. அதனால் தயவு செய்து யாருக்கும் அது போன்ற விஷயங்களை வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீர்கள். அதே போல் அந்த பழக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் விட்டு விடுங்கள். உடனே விட முடியாதுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள். அப்படி குறைத்துக் கொள்ளும் போதுதான் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் ஏற்பட தொடங்கும். ஏன்னா உங்களை அறியாமலே கவலை, கோபம், விராக்தி, ஏமாற்றம், அப்படியே எமோஷனாக ஒரு செயலை செய்வது. எமோஷனாக நீங்கள் சாப்பிடும்போது உணவு விஷமாக மாறும். அவனை அடிக்கணும், அவனை உதைக்கணும் அப்படின்னு ஒரு கோபத்தோடு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கின்னு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த உணவு முழுக்க முழுக்க விஷமாக மாறிவிடும். புரியலைங்க? நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் என்றுதான் அந்த கோபத்தை கூட நான் காமிச்சு உதாரணம் சொல்கிறேன். அப்போ கோபத்துடன் நீங்கள் உணவு சாப்பிடும்போது அதன் மூலம் உங்களுக்கு ஏராளமான தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகிடும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகிட்டாலே உடல் முழுவதும் விஷமாக மாறிவிடும். உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமாங்க. அந்த வார்த்தைக்கு காரணம் நம்மை அறியாமல் பொறாமை, கோபம், கவலை, வருத்தம், ஏக்கம், அவனுக்கெல்லாம் நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தனக்குள் எதிர்மறை சக்திகள் உள்ள வந்து கொண்டே இருக்கும். இது நிற்கவே நிற்காது. இந்த எதிர்மறை சக்தி உங்களை விட்டு செல்லவே செல்லாது, உங்க கூடவே இருக்கும். காரணம், தண்ணி குடிக்கும்போது கோபப்பட்டு தண்ணி குடிப்பது, சாப்பிடும்போது கோபப்பட்டு சாப்பிடுவது,
பேசும்போதும் கோபமாக பேசுவது, உங்களை பணத்தை ஒருவன் ஏமாற்றி விட்டான், அதற்காக கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அந்த நபருக்கு சென்றடையாது, உங்களுக்கே உடல் ரீதியான தொந்தரவை கொடுக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், கோபப்பட்டு கொண்டு கடுமையாக பேசுபவர்கள் எல்லாம் உடல் ரீதியான பிணியில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இது போன்ற விஷயம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமம் தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணிவிடும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்வதற்கு மாதம் 10,000 ரூபாய் மருந்து சாப்பிடுகிறீர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை பின்பற்றும் போது அதிகபட்சம் 1 வருடத்திற்குள்ளே உங்கள் உடல்நிலை, இந்த மாத்திரை போடக்கூடிய நிலை எல்லாம் மாறிவிடும். ஏனால் எனது வாழ்க்கையில் நான் 10 வருட அனுபவத்தில் பல்வேறு விதமான பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றியிருக்கிறேன். ஆனால் நான் மாற்றவில்லை, இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்தி அவர்களுக்கு நல்லதை செய்ய வைத்திருக்கிறார்கள். மற்றபடி நான் எதுவும் காரணம் இல்லை. அப்போ அந்த மாற்றத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் நான் காணொலி மூலம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடம் பல லட்சமோ பல ஆயிரமோ பணத்தை பெற்றுக்கொண்டு இதை சொல்லும்போது அப்போதுதான் அதன் அருமை புரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. காணொலியின் மூலம் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும், எனது விருப்பம் அதுவே. அதற்கு தான் நன்கொடை ஏதாவது முடிந்ததை கொடுங்கள் என்று நான் சொல்வது உண்டு. அதை கூட தற்போது கேட்பது இல்லை. ஏனென்றால் ஒரு சேவையை சேவைக்கு பணம் செலுத்தும் போது அந்த சேவையை முழுமையாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த நவகிரகம், இந்த பஞ்சபூதமும். அதனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிந்து போன விஷயத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்மறை வார்த்தைகளை பேசாதீர்கள். எல்லா விதத்திலும் நன்மைகளை நீங்கள் அடைவதற்கு தொடர்ச்சியாக மரங்களுக்கு பச்சரிசி போடுங்கள், தொடர்ச்சியாக 4 கால் விலங்குக்கு உணவு வையுங்கள். இது எல்லா வீடியோவிலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று வருத்தப்படாதீர்கள். காரணம் மறந்து விடுகிறது, செய்ய விடாமல் தடுக்கிறது நிறைய பேருக்கு. நான் சொல்லக்கூடிய 1,00,000 பேருக்கு சொல்கிறேன் என்றால் அதில் 100 பேர் தான் இதை செய்கிறார்கள். அது 50,000 பேர் அப்படின்ற எண்ணிக்கை மாற வேண்டும். இப்போ 1 கோடி பேர் 50 லட்சம் பேர் செய்ய வேண்டும். இங்கே உயிர்கள், ஒவ்வொரு உயிர்களும் நாம் உயிராக நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், அதற்கு உணவு அளிக்க வேண்டும். மரத்துக்கு பச்சரிசி போடுவது எறும்பு அங்கே இருக்கும், சாப்பிடும். சனியுடைய தாக்கங்கள் குறையும் என்றுதான். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். இது செடி என்பது செவ்வாய், தண்ணீர் என்பது சந்திரன். அந்த செடியை நீங்கள் ஒரு உயிராக மதிக்க வேண்டும், நினைக்க வேண்டும், பாசத்தை செலுத்த வேண்டும். இப்படி செலுத்தும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், உஷ்ணம், வெறுப்பு, விராக்தி, கவலை எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க. எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அப்போ மரத்தின் மீது நாம் அக்கறை செலுத்தும் போது நம் மனம் அழிவை பெறுகிறது. அதன் மூலம் ஏராளமான செல்வங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், பொருட்கள், பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் இத்தனையும் நீங்கள் அடைவீர்கள். ஆனால் இதெல்லாம் கிடைக்கின்ற நோக்கத்தில் நீங்கள் பொய்யாக அந்த மரத்தின் மீது அன்பு செலுத்துவது பயன் தராது. நான் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இது பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்யும்போது அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் பண்ண போகிறதில்ல. இனிமேல் நான் மரத்துக்கு அன்பு செலுத்த போகிறேன். அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது, அதன் மீது அக்கறையை செலுத்துவது, அது ஒரு உயிராக மதிப்பது, அதை நான் ரொம்ப அது மேலே ஒரு அன்பு, அந்த அக்கறை செலுத்தும் போது அந்த மரத்துடைய தன்மை அது மகிழ்ச்சி அடைந்து விடும். அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விடும். இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால், மரங்களில் உள்ள உணர்வுகள் அனைத்தும் நேர்மறை சக்தியாக உங்களிடம் வந்தடைந்து விடும். அதன் மூலம் ஏராளமான செல்வங்கள், ஏராளமான வாய்ப்புகள், ஏராளமான முன்னேற்றங்கள், பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைத்துவிடும். அதற்கு தான் செவ்வாய், மரம், செடி, கொடிகள், நீர், சந்திரன்,
மனசு செவ்வாய் புதன், நரம்பு புதன், இவை அனைத்தும் ஒன்றோட ஒன்று பின்னும்போது அதன் காரகத்துவம் அனைத்தும் நேர்மறையாக வேலை செய்ய தொடங்கிவிடும். நீங்கள் 500 எத்தனை கோடி இழந்திருந்தாலும், லட்சம் இழந்திருந்தாலும் அனைத்தையும் மீண்டு அடைவதற்கு, மிக உன்னதமான உயர்ந்த நிலையை பெறுவதற்கு இந்த சூட்சமங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கான ஒரு அழகான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான நல்ல உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் உங்களுக்கு ஏராளமாக வர வைக்கும். இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இதை செய்ய தொடங்கும் பொழுதே பணம் உங்களுக்கு சென்றடைந்து விடும். உங்களிடம் பணம் உங்களிடம் வர விரும்பும். அதே போல் இன்னொரு விஷயமும் இங்கே சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிந்து போன விஷயத்தை யாரிடமும் பேசாதீர்கள். அது சம்பந்தமான விஷயங்களில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள், கவலையும் வெளிப்படுத்தாதீர்கள். இனி எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லுங்கள். முக்கியமாக மரஞ்செடிகளிடையே சென்று மனதுக்குள்ளே சொல்லுங்கள். அந்த மரத்தை பார்த்து சொல்லுங்கள். அந்த மரத்திற்கு நீர் இடுங்கள், அங்கே பச்சரிசி இடுங்கள். மீன் தொட்டி வீட்டில் இருக்கிறது என்றால் அதில் பொரியை போடுங்கள். நம்ம வீட்டில் வளர்க்குற மீனை விட வெளியில் இருக்கிற மீன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். குளம், கொட்டை, ஏரி, கிணறு இது போன்ற இடங்கள்லாம் பொரியை போடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் சாப்பிடும். சாப்பிட சாப்பிட சனியும் தாக்கங்களும் சந்திரனுடைய தாக்கங்கள் குறையும். ஏன்னா நீர் சந்திரன். அந்த சந்திரனுடைய தன்மை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த மனசு பலமாகணுன்றதாங்க நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கோச்சார ரீதியாக அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7 சனி, பொங்குச்சனி, மங்குச்சனி, பாதச்சனி, விரைய சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, இப்படி பல்வேறு விதமான போராட்டம். வாழ்க்கை என்னடா போகுது, பயமாகுது. வீடு, சொத்து, வாகனம் என்னை விட்டு போகுது. எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. எனக்கு பிள்ளைகளுக்கு சரியான படிக்க வைக்க முடியல. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. இப்படி ஏராளமான கவலை, கோபம், விரக்தியை மனிதர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அதையெல்லாம் தூக்கி எறிந்து ஒன்றும் அவசரம் இல்லை, இறைவன் எனக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி என்ற நம்பிக்கையை விதைத்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை உன்னத நிலை அடையும். ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். மறக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். பல்வேறு விதமான நன்மைகள் உங்களிடம் வந்தடையும். சந்திரனுடைய இன்னொரு தன்மை வயதான பெண்கள் குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். இளம் பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அப்ப சந்திரன் வயதான பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவி செய்யுங்கள். ஐயா முடியல, ஐயா சாப்பாடு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. பாட்டி, வீட்டில் இருக்கிற பாட்டி, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, பெருமா, அம்மா, அவங்களுக்கு செய்யுங்கள், நன்மைகள் செய்யுங்கள். இதையெல்லாம் செய்யும் போது சந்திரனுடைய நிலை பலமாக ஆக ஆக உங்கள் வாழ்க்கை உன்னத நிலையை அடைவீர்கள். மறக்க முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். 99 நாட்கள் இந்த மனநிலையுடன் செய்து பாருங்கள். நீங்கள் சக்கரவர்த்தி போல் உன்னத நிலை, கோடீஸ்வர நிலை, உயர்ந்த நிலை, இந்த ஊர் போற்றும் நிலை, இந்த உலகம் போற்றும் நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். செய்து பாருங்கள். இதனுடைய பலன் உங்களுக்கு சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். என்ன நடந்து விட போகுது, என்ன செய்து விட போகிறது, ஒன்றும் நடக்கவில்லை, அப்படியெல்லாம் எதிர்மறையாக பேசாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் கர்ம அடிப்படையில் தான் நல்லதும் கெட்டதையும் செய்து வருகிறார். அந்த கர்மாவை மாற்றுவதுதான் எனது கடமை. அதனால்தான் நான் காணொளியில் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். அதை செய்யுங்கள். மிக உயர்ந்த நிலை, உன்னத நிலை, அதிர்ஷ்டம் அனைத்தையும் பெறுவீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார நினைத்து ஒரு நிமிடம் நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே வைத்துவிட்டு, இந்த உலகில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரும் வாழணும், சந்தோஷமாக வாழணும்
எனக்கு இறைவன் எனக்கு அற்புதமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு வேலையை தொடங்குங்கள். இந்த வீடியோல எடுத்த உடனே உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்க போறேன். அந்த 2 விஷயத்துக்கும் நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த 2 கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க, இல்லனா இந்த வீடியோவை எடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கீங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோவை பாருங்க. 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல இப்ப அடுத்த 3 மாசத்துல ஏற்பட போற நல்ல விஷயங்களை, மைனஸான விஷயத்தையும் ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். அந்த மைனஸான விஷயத்தையும் மாத்திக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பா முடியும். அது என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2023 ஸ்டார்டிங்ல நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சோ அதுல இப்பயும் திரும்பியும் நான் சொல்ற விஷயம் அதுதான். சோ அதுல கவனமா இருங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இங்க புதன், செவ்வாய், சனி, சூரியன் இந்த கிரக நிலைகள் கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய விஷயம் மைண்ட ஒர்க் பண்ணாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இதுக்கு காரணம் புதன் செவ்வாய் புதனை பாக்குறாரு. இந்த செவ்வாய் புதனை பாக்குறதுனால ஒரு டிப்ரெஷன் மைண்ட் செட்டை கொடுத்துரும். உங்களுக்கு துல்லியமா தெரியும் இந்த விஷயம் பண்ணா தப்பாகும்னு, தெரிஞ்சே பண்ண வைக்கும். எப்படிங்க? தெரிஞ்சே அந்த தவறை செய்ய வைக்கும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நேரங்கள்ல நீங்க அவசரமா முடிவுகளை எடுக்க வேண்டாம். என்னென்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் கொடுக்கறதோ, கடன் வாங்குறதோ, ட்ரேட் பண்றதோ, இல்ல ஒரு கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, லோன்ல கார் வாங்குறதோ, லோன்ல வீடு வாங்குறதோ, கடன் சார்ந்த விஷயம், வாக்குறுதி கொடுக்கறதுலயோ, ரெக்கமெண்டேஷன் பண்றதுலயோ, இதெல்லாம் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், சந்திரனுடைய நிலை. சந்திரன் என்பவர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம், பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம், மூத்த சகோதர சகோதரி, வயதான பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதுல தாய், அம்மா, பெருமா, அத்தை எல்லாமே வந்துருவாங்க இந்த சந்திரன்ற நிலை. இவங்களெல்லாம் கடுமையாக பேசிவிட வேண்டாம். இங்க கடுமையாக பேசும்போது சனியோடைய நிலை வறுமைக்கு தள்ளப்பட வைக்கும். அவங்க உங்களுக்கு எதிராகவே வேணும்னே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாவே வேணும்னே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்க மனசு ஏதோ சரியில்லை பிள்ளைக்கு, அதனால அவங்க இப்படி பேசுறாங்க, நமக்கு எதிராக இதை செயல்பாடுல செய்யறாங்க, அதனால நமக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, நம்ம இதை மன்னிப்போம், விட்டு கொடுத்து போவோம், கத்த வேணாம், கெட்ட வார்த்தை பேச வேணாம், வெறுக்க வேணாம், எதிர்மறையான விஷயத்தை நினைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் மனசுக்குள்ள. அவங்க நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு அதிகப்படியான தீமைகளே இவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. தாயோ, அத்தையோ, மாமா, மூத்த சகோதரியோ, அக்காவோ, வயதில் மூத்த பெண்கள், வயதான மூத்த பெண்கள், யாரா இருந்தாலும், நான் ஒரு பேச்சுக்கே சொல்றேன், நான் அவங்க எஃபெக்டிவாவே அகேன்ஸ்டாவே இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இங்க கோச்சார நிலை மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு மிக மிக அவசியங்க. ரொம்ப ரொம்ப இந்த புரிதல் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மைனஸா இருந்தாலும் அது ஏற்படாம போயிடும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கையோ ஒரு காலோ, நெகட்டிவா சொல்றேன்னு மனசுல தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க கையோ ஒரு காலோ நம்ம விட்டு போகுது அப்படின்றதுக்கு பதிலா நெகம் தெரியாம சதையோட பிச்சுட்டா வலி எப்படி இருக்கும், ரொம்ப ஓவர் வலி இருக்கும்ல, அந்த பெரிய இழப்புக்கு பதிலா நெகமோ சதையோ பிச்சுக்கிட்டு ரத்தம் லைட்டா அதோட முடிஞ்சிடும். அப்ப இந்த விஷயத்தை எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம், உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 100 கோடி ரூபாய், ஒரு 1 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு பதிலா ஒரு 10,000 இழப்போட முடிஞ்சிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. நான் உடல் ரீதியா சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கையோ ஒரு காலோ, அதுக்கு பதிலா சின்ன நகம் சதை பிச்சுக்கிட்டு அதோட சரியாயிடும். பணம் சார்ந்த விஷயத்திலையும் 1 கோடி போறதுக்கு பதிலா வெறும் 10,000 ஐயாயிரத்தோட போயிடும். இந்த விஷயங்கள் இங்க சந்திரனுடைய நிலை, சனி ராகுவை பாக்குறாரு, ராகு உடம்பு உஷ்ணமாகும், ஓவர் சூடாகும், கோபம் ஓவரா வரும், வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து உடைக்க வைக்கும்.
ஏன்னா அந்த அந்த செவ்வாய் ராகுவுடைய அந்த விஷயம் எல்லாமே கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா. இதெல்லாம் சனி ராகுவை பார்க்குது, அடுத்து சனி வந்து செவ்வாயுடைய பார்வையில மாட்டும் போது அந்த தன்மை டோட்டலா வந்து கடுமையா வார்த்தையை விட வைக்கும், போட்டு உடைக்க வைக்கும், பொருள்லாம் எடுத்து போட்டு உடைக்க வைக்கும், பைக்கு காரை உடைக்க வைக்கும், வீட்டில் இருக்கிறவங்கள அடிக்க வைக்கும், டிவி எல்லாம் உடைக்க வைக்கும். இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம் கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க வீடியோ எடுத்தோன்னே ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா பொறுமை கிடையாது. இந்த சூட்சமோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்த உடனே நெகட்டிவான விஷயத்த மட்டுமே நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், பாசிட்டிவ் விஷயத்த போவே இல்லை. நம்மளுடைய ஜாதகத்துக்கு கோச்சாரமும் சரியில்லை, சனி கிரகம் ஆப்போசிட்ல இருக்கு, ஜாதகத்திலையும் மைனஸ்ல இருக்கு, ஜோதிடரை போய் பார்த்துட்டோம், இந்த மாதிரி இந்த இத்தனை வருஷம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. மீறி நம்ம கெட்டதை பண்ண வைக்குது, கெட்ட விஷயத்த போக வைக்குது, கெட்ட சகவாசம் உள்ள மனிதர்களிடம் செல்ல வைக்குது. அப்ப இது எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் மனக்குழப்பத்தையும் அதிகப்படியான வெறுப்பையும் விதைக்க வைத்துவிடும். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த புரிதல் மிக 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 அவசியம். அடுத்த விஷயம், சூரியனுடைய நிலை, தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனைவி கணவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் வெறுப்பை விதைக்க வேண்டாம், கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், எதிர்மறையான நினைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், முடிந்து போன விஷயத்தை நினைக்க வேண்டாம், முடிந்து போன விஷயத்தை சொல்லி கடுமையாக பேச வேண்டாம். சனி ராகுவை பார்க்கிற அந்த ஆப்போனன்ட் ரியாக்ஷன் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும், பேச வைக்கும், டிப்ரெஷன் மைண்டை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணும், என் மனசை கெடுக்க முடியாது, நான் தெளிவாகிறேன், நான் வந்து என்ன பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மனநிலை மிக அவசியம். உங்க வாழ்க்கையில ஏற்பட போற அதிர்ஷ்டமான 10 விஷயம் அடுத்த 3 மாசத்துல கொடுத்த பணம் எல்லாமே வரும், கொடுத்த பணம் எல்லாமே வரும். இத ஸ்டார்டிங்ல கொடுக்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு வார்த்தையை விடுவாங்க. அந்த வார்த்தை விடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வார்த்தை விடுறவங்களுக்கு பிரச்சனை. அந்த நேரத்தில் நீங்க இறைவா நான் தப்பு ஏதோ பண்ணிட்டு போன ஜென்மத்துல, தயவு செய்து அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, உங்களை நான் நம்புறேன், அந்த நபர் நல்லா இருக்கணும், அவர் தெரியாம பேசுறாரு, விபரம் தெரியாம பேசுறாரு, நான் மன்னிக்கிறேன் அவரை அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு கம்முன்னு வந்துடணும். தரமாட்டேன்னு கையை ஓங்கிடவோ கெட்ட வார்த்தை பேசவோ வெறுக்கவோ கூடாது. இந்த பணம்ன்ற விஷயம். 2வது விஷயம், திருமணம் ஆகி விவாகரத்து, திருமணம் ஆனவங்களுக்கு கணவர் மனைவியுடைய பிரச்சனை, இன்னும் திருமணம் ஆகாத தடைகள், அடிக்கடி புரிதல் இல்லாத நிலை, சில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் நடந்துருச்சு, ஒரு மைனஸான விஷயம் அப்படின்னு பார்த்து அதை நினைச்சு வார்த்தையை விடுறதோ, உங்கள் மனைவி திட்டுவதோ, உங்கள் கணவரை திட்டுவதோ செய்யாதீங்க. ஏன்னா இங்க வந்து இது டெஸ்ட் பண்ணும் கிரகநிலைகள், விட்டு கொடுத்து போக வேண்டும். அடுத்தது, எதிர்பாராத பண வரவு நிச்சயமா உண்டு, ஆனா அது நிலைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்னங்க பண்றது, எதுலயாவது முதலீடு போட்டு மறந்துடுங்க, அது என் பணமே இல்லைன்னு நினைச்சிருங்க. செக் பண்ணக்கூடாது. ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டுறீங்க 1 கோடி ரூபாய் எடுத்து, அது மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்து செலவு பண்ணி இருக்க வேண்டியது. அந்த காசுல பாதி காசு எடுத்து டெஸ்ட் கொடுக்க வேண்டியது, பாதி காசு எடுத்து செலவு பண்ண வேண்டியது, நல்லது பண்ண வேண்டியது. காசே இல்லைன்னு நினைச்சு மறந்துடணும். பிளாட் வாங்கி போட்டீங்கன்னா அந்த பிளாட் ஏறுதான்னு பார்க்க கூடாது, அங்க எவ்வளவு பொருள்லாம் விசாரிக்க கூடாது. ஷேர் மார்க்கெட்ல போறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு மறந்துடணும். 1 கோடி ரூபாய் போட போறீங்கன்னா 30 லட்சத்துக்கு போடுறீங்க, மீதி காசை அப்படியே பெண்டிங்ல வச்சுக்கிறீங்க. இன்னும் குறைய பார்த்து திருப்பி போடணும், இன்னும் குறைய பார்த்து திருப்பி போடணும், அப்படின்ற டைம் வச்சுக்கணும். இத்தனை சதவீதம் குறைஞ்சுதான் இப்ப போட்டுப்பேன், இதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, அதை வச்சு நீங்க பார்த்து பேசிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு குழந்தைக்கான யோகத்தை ஏற்படுத்தும். குழந்தையால உங்களுக்கு உயர்ந்த நிலை, உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதுல மைனஸான விஷயம், எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல யாருக்காவது பணம் கொடுக்க வைக்கும், ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ண வச்சு மாட்ட வச்சு டிப்ரெஷன் கொடுத்து இரண்டாண்டு வாழ்க்கை வாழறோம் அப்படின்ற நிலைமையெல்லாம் ஏற்படுத்தும். அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயமோ சொந்த தொழில் சார்ந்த விஷயமோ செய்ய வேண்டாம்.
அப்ப முதலீடு சார்ந்த விஷயத்த பண்ண போறீங்கன்னா சுய ஜாதகத்துல நல்ல திசை, நல்ல புத்தி, நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அது வந்து சனி கிரகம் நல்ல நிலையில இருக்க வேண்டும். சனி அமர்ந்திருக்கூடிய நட்சத்திர கால் சந்திரனோட ராகுவோட தொடர்பு இல்லாம இருக்க வேண்டும், பிளஸ்ல இருக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய சூட்சமாக இதெல்லாம் சொன்னா லென்த்தா போயிடும் வீடியோ. ஓகேங்களா? இது இருக்கு. அப்போ வந்து சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் சென்று பாருங்க. என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எழுதிட்டு உங்களுக்கு போன்ல சொல்லுவேன். ஒரு 2 நாள்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 2 வாரம் ஆகும். தெளிவா சொல்லுவோம் உங்களுக்கு. எல்லா கேள்வி, எத்தனை கேள்வி வேணா கேட்கலாம், அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். ஜாதகத்துக்கான கட்டணம் என்னுடைய ஃபீஸ் ரொம்ப அதிகம். அதனால என்னால இவ்வளவுதாங்க பே பண்ண முடியும், பார்க்க முடியுமான்னு கேளுங்க. நான் முடியும்னு சொன்னா நீங்க அனுப்புங்க, இல்ல அனுப்ப வேண்டாம். பணம் ஜாதகம் அனுப்ப வேண்டாம், கேளுங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் போயிடலாம், திருப்பி நம்ம இதுக்குள்ள இருக்க வேணாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், சகோதர உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். செவ்வாயும் சனியும் ஆப்போசிட்னு பார்த்து இங்க சகோதர உறவுகள் அப்படின்னு விட்டு கொடுத்து போனா 10 கோடி விட்டு கொடுத்து போனீங்கன்னா 100 கோடி உங்களுக்கு கிடைக்கும். என்ன நீ நினைச்சுக்கிற, நீ விட்டு கொடுத்து போன்ற நீ குடிப்பியா அப்படின்னு கோவம் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பார்த்து. இப்ப கமெண்ட்ல கூட பாருங்க, நிறைய பேர் நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படவே மாட்டேன். என் வாழ்க்கையில இந்த 1 வருஷத்துல ஒரு 2 பேர் மெசேஜ் பண்ணாங்க, டைரக்ட் மெசேஜ். அவங்களுக்கு பதிலுக்கு நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் சிறப்பா இருக்கணும், உங்க மேல எந்த கோபமும் எனக்கு கிடையாது, வருத்தம் கிடையாது. இவ்வளவு தூரம் நீங்க வெறுப்பா பேசுறீங்கல்ல, அதுக்காக நான் கோவப்பட மாட்டேன், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அதோட கட் பண்ணிட்டேன். இதே வேற யாராவது இருந்துச்சுங்க, பதிலுக்கு அவங்க பேசுற பாணிலே பேசுவாங்க, நான் பேச மாட்டேன். ஏன்னா இந்த உலகம் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியும், மனசை கெடுத்து விட்டுரும். ஏன்னா நானே ஜோசியத்தை நம்பல ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் எனக்கு 19 வருஷம் ஒரு கடினமான ஒரு சூழல், அது எத்தனை கோடி இவ்வளவு பணத்தை நான் இழந்தேன், என் வழி என்ன அப்படின்னு நான் சொல்றது இந்த இதுல வந்து யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை, ஏன் வாழ்க்கை எதுலையுமே எல்லாமே ஏன் தோத்து போனேன், ஏன் என்ன அப்படின்னு ஜாதகத்தை உள்ள அது மூலியமா தான் வந்தேன். நான் ஜோசியர் ஆகணும்ன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. ஓ சனி திசை நடக்குது, சனி ராகுவை பாக்குது, ராகு தவறான ஒரு முதலீடு இழக்க வச்சு மாட்ட வச்சிரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சனி சந்திரனோட கூடிச்சுன்னா மனசுக்கு எடுத்து விட்டுரும், சந்திரன் வந்து அலைச்சலை ஏற்படுத்தி விட்டுரும், டென்ஷனை கொடுத்துரும். சில பேருக்கு சந்திரன் சனி வந்து அந்த குட் காம்பினேஷன்ல இருக்கும். பெரிய ஹோட்டல் நடத்துவாங்க, பெரிய ஸ்தாபனம் நடத்தி டெய்லி ஒரு 50,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, மாசம் 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் எடுக்கிறவங்க இருக்காங்க. எல்லா பேட்டர்னுமே மைனஸ் சொல்லிட முடியாது, சில பேட்டர்ன் வந்து பெரிய பிளஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து ஒரு 19 வருஷம் கடினமான சூழல் இருந்ததால் தான் இந்த ஜோசியத்துக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷமா நான் சொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியா கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு 2 புக்கு எழுதியிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு ஆலோசகராக நான் செயல்பட்டு இருக்கேன். இந்த ஜோதிட ரீதியா மட்டும் இல்ல, ஜோதிடத்துக்கு முன்னாடில இருந்தே நான் ஒரு மென்டாரா வந்து நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்க்கு எல்லாருக்குமே. இத சுய பெருமை பேசுறது ஒண்ணும் கிடையாதுங்க. சில பேருக்குலாம் நம்ம சொல்லியே கேட்காம மீறி தப்பு பண்ணிருக்காங்க. 4.5 கோடி ரூபாய் வச்சிருக்காப்ல, எங்க பண்ணாதீங்க, தயவுசெய்து வேணாங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த ரியல் எஸ்டேட் பக்கம் போவாதீங்க. இந்த டைமுக்கு ரியல் எஸ்டேட் வாங்குறது தப்பு இல்ல, நீங்க கடன் வாங்கி சொத்தெல்லாம் வித்து நீங்க இன்னொரு இதுல போடணும்னு நினைக்கிறது அது தப்புன்னு மீறி பண்ணி இது வரைக்கும் லாக்ல இருக்காரு. ட்ரேடிங்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேராவது நம்ம பழகிட்டு இருக்கிற ஆட்கள் ஒரு 200 பேராவது இல்ல மாட்டிருப்பாங்க. ஒரு 500 கோடியாவது போயிருக்கும். எங்களுக்கு காப்பாற்ற முடியல என்னால. நான் சொன்னேன் வேணாங்க தயவுசெய்து போவாதீங்கன்னு, மீறி போறாங்க. இல்ல விட்டதை பிடிக்கணும் எமோஷன் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் சனி ராகுடைய தன்மை தப்பான செயலை செய்ய வைக்கும். அவங்க செய்யணுன்ற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது, கிரக நிலைகள் செய்ய வைக்குது. இந்த புரிதல் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா வெற்றி, உறுதியான வெற்றி நிச்சயம் ஏற்படும். அடுத்த விஷயம் சப்ஜெக்ட், சகோதரரோட விட்டு கொடுத்து போகணுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்த கான்செப்ட், உங்களுடைய சகோதர சகோதரியிடம் இவங்கெல்லாம் வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வந்துருவாங்க. இங்க இடத்துல வந்து ஆப்போசிட்டான வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப தொல்லை, கெட்ட வார்த்தையை பேச வைக்கும், பேசிடாதீங்க. ரொம்ப விட்டு கொடுத்து போங்க. அப்படி இருந்தீங்கன்னா இங்க எல்லாமே பிளஸ் எல்லாமே பிளஸ் தான். அடுத்தது, உங்கள் மனைவிக்கு கணவருக்கு அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயம் கை கொடுக்கும். ஆனா இதுல வந்து சுயஜாதகத்தை பார்த்து தான் முயற்சி பண்ணணும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பணம் கொடுத்து லாக் பண்ண வைக்கும். ஏற்கனவே பண்ணிருக்கு, திரும்பி லாக் பண்ண வைக்கும்.
பணம் கொடுக்கல் வாங்கல மிக 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 கவனமா இருக்கணும். இந்த அரசு வேலை சார்ந்த விஷயம், அதே மாதிரி பிசினஸ்லயும் கவர்மெண்ட் சம்பந்தமான கான்ட்ராக்ட் ஒர்க்னாலும் கவனமா பண்ணணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்க வைக்கும். இது முடிச்சா அப்படி டச்சனா அடிச்சனா 5 கோடி ரூபாய் லக்கு, 3 கோடி ரூபாய் கிடைச்சிடும், 5 கோடி ரூபாய் கிடைக்கும், இப்படின்னு உசுப்பேத்தி விடக்கூடிய ஆட்களும் வருவாங்க. நீங்க போய் அதில் மாட்டிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். மிக 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 கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், நீங்க வீட்டுல தங்க நகை வச்சிருக்கிறீங்கன்னா கவனமா பாத்துக்கணும். சனி ராகுவை பாக்குறதுனால மட்டும் இல்ல, சுக்கிரன் அந்த இடத்துக்கு வருவாரு. மிக முக்கியமா புதன் அங்க வருவாரு. இந்த இடத்துலதான் மிகப்பெரிய அளவுல இங்க ஏமாற்றம், டென்ஷன் அதிகமா கொடுக்கும். சனி ராகு பார்த்து சுக்கிரன் ராகு கால் இருக்கும்போது இந்த நேரங்கள்ல தான் ரொம்ப மைனஸ்ல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நகையை சார்ந்த விஷயங்களை திருடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தங்க நகையை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பேங்க்ல வைக்கிறது ரொம்ப சேஃப். நகையை போட்டுக்கிட்டு போறத தவிர்த்துக்குங்க. நமக்கு கௌரவம்ன்றது தேவையில்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்னும் வெறும் அதோட போனா நல்லா இருக்காது, மரியாதையா இருக்காது, என்ன நினைப்பாங்க, நினைச்சிட்டு போட்டுங்க. நமக்கு டைம் இதா இருக்கு, ஒரு லிமிட்டா போட்டுக்கலாம், அதுக்கு தப்பு இல்லை. ரொம்ப அதிகப்படியான இத்தனை பவுன் அத்தனை பவுன் அப்படின்னு சொல்ற மாதிரியான இதுல வேணாம். கௌரவம் மதிப்பு மரியாதைக்காக நம்ம பேங்க்ல இருக்கிற நகையை எடுத்து வந்து மாட்டிட்டு வேணாம், தவிர்த்துக்குங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரும் இப்ப கூட, ஆனா இங்க பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன். பார்த்து கவனமா பண்ணுங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், கடன்ல நீங்க வாங்கி ஏதாவது ட்ரேடிங்ல மாசம் 6000 ரூபாய் கொடுப்போம், 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுப்போம், அந்த ஸ்கீம் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இவங்க பிசினஸ் பண்றாங்க, மாசம் 10,000 கொடுப்பாங்க, பேங்க்லயே அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்களே அது ஒரு 5 மாசம் வரும். 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 50,000 ரிட்டர்ன் வந்துடும், 50,000 ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுல போய் 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் போட வைக்கும். ஸோ பி கேர்ஃபுல், கவனமா இருக்கணும். இல்லைன்னா டென்ஷன் தான், ரொம்ப டென்ஷனை கொடுத்துரும். ஏன்னா இந்த டைம் ஆப்போனன்ட் ரியாக்ஷன் அதிகமாக ஏற்படும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க. கையில கால்லயோ, காலு, இடுப்பு, ஃபைனல் கார்டு, முதுகு, இந்த இடங்கள்ல வலி ஏற்படுதுன்னா உடனே செக்அப் பண்ணிக்கங்க. தப்பு கிடையாது, போனா போதும், எவ்வளவு காசு போனா போதும், தேவையில்லை, அதை பத்தி எல்லாம் பார்க்க வேணாம். உடனே அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் இந்த கை, காலு, இடுப்பு, முதுகு இந்த இடங்கள்ல ஆப்போசிட் இருக்கிற சனி ராகுவை பார்க்குது. குருவுடைய நிலை அங்க ஆப்போசிட் ரியாக்ஷன் உட்கார்ந்துருக்கு. அங்க பாதகாதிபதி நட்சத்திரத்துடைய கால் இருந்து அப்படியே அதை பார்வை அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள முக்கியமானது, கடன் வாங்கினா அந்த காசு விரயமாகும். 10 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க, அந்த 10 லட்சம் பயன் உள்ள வகையில் இருந்தா பரவாயில்ல, பயனற்ற விஷயத்தில் மாட்ட வைத்து விடும். தயவு செய்து பயனில்லாத விஷயத்துல மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பரிகாரம் என்னதாங்க? வெயில்ல நடங்க. பைத்தியகாரத்தனமா இருக்கும் நான் சொல்ற பரிகாரம். வேர்வை வந்தா சனியுடைய தாக்கம் ஒன்றும் பண்ணாது. வெயில்ல நடந்து ஒரு வேலையை போய் முடிங்க. ஆனா வெயில நடந்தா கெட்டது நடக்காதுன்றதாக நடக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பண்ணாதீங்க. அடுத்தது 4 கால் உணவு, பூனை நாய்க்கு பிஸ்கெட் போட்டுட்டே இருங்க. எங்கெல்லாம் போறீங்களோ போட்டுங்க, பையில எடுத்து வச்சுங்க. ஒரு 10 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்கி வச்சுங்க. எத்தனை பாக்கெட் முடியுதோ உங்க சக்திக்கு தகுந்த வாங்கி வச்சுங்க. அங்கங்க பிரிச்சு போட்டு போய் ஜாலியா போங்க. ரிஸ்கான விஷயத்துல மாட்டிக்காதீங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு அரிசி வாங்கி போய் கொடுங்க, எண்ணெய் வாங்கி போய் கொடுங்க, அங்க துணி தேவை வாங்கி கொடுங்க. அந்த டெஸ்ட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அது எந்த உதவியா இருந்தாலும், ஓகேங்களா? முக்கியமா சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு வேணுமாங்க அப்படி கேட்டு வாங்கி வந்து கொடுங்க. ஒரு தனி பாட்டில் கூட ஒரு சின்ன பாட்டில் தனி பாட்டிலையும் கொடுத்துருங்க. வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுவும் சந்திரன், தண்ணியும் சந்திரன் தான், மனசு உங்களுக்கு தெளிவடைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது மிக முக்கியமான பரிகாரம், குலதெய்வ கோயிலுக்கு போங்க, அமாவாசையில போய் தங்கிட்டு வாங்க. இதோடைய தாக்கம் குறையும். கோயில்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்துட்டு வாங்க. இதே மாற்று மதத்தினரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மதத்துக்காரங்களுமே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமா நான் சொல்லணும்னா, மரத்துக்கு பச்சரிசி போடுங்க. எறும்பு சாப்பிடறாலே இதோடைய தாக்கம் எல்லாமே குறைஞ்சிடும். இதோட தன்மை எல்லாமே டோட்டலா மாறிடும். பூனை நாய்க்கு பிஸ்கெட் ரொம்ப முக்கியமா பண்ணுங்க, செவ்வாயுடைய தாக்கம் குறையும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், வீட்டு வாசல்ல விளக்கு ஏத்துங்க. 2 விளக்கு.
ஏத்திட்டு வாசப்படியை வணங்கிட்டு வீட்டு உள்ள வந்து ஒரு கிளாஸ் தண்ணி, முன்னோர்கள் நினைச்சு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. குலதெய்வம் எனக்கு துணை நிற்கிறது, முன்னோர்கள் துணை நிற்கிறார்கள், மகிழ்ச்சியான ஆனந்தம், சந்தோஷம், ஆரோக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, எல்லோருடைய ஆதரவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, எல்லா விதத்திலையும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தையை மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க. தனியா ரூம்ல உட்காந்து கூட பொறுமையா சொல்லுங்க. கூடிய விரைவில் சில அஃபர்மேஷன்ஸ், ரைட்டிங் ப்ராசஸ், இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய டெக்னிக்கல் டேர்ம், நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும். ஈவன் உங்க வீட்டுல இருக்க அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, விரய சனி, ஏழரை சனி, எந்த சனி நடந்தாலும் ஆப்போசிட் திசை நடக்குது. ஜோசியர் சொல்லிட்டாரு 19 வருஷம் மைனஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நான் சொல்றேன், உடனே அதுக்காக அது போயிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதோ, ஆபத்தான தொழில போய் முதலீடு பண்றதோ, அதுல போய் மாட்டிக்காதீங்க. நான் திரும்ப சொல்றது அதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு பயிற்சி, இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 வருடத்தில் 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கான ஒரு பயிற்சி கொடுக்குறேன். இதுக்கு இங்கிலீஷ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த பிசினஸ் வந்து நான் ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கான ஃபீஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணுங்க. ஒரு 3 வருஷத்துல உங்களுக்கு ரிகவரி பண்றதுக்கான, 3 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ரிகவரின்ற பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். இதுக்கு ஃபீஸ் அப்படின்றது 2 டேர்ம்ல வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது நானே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். இது எந்த வித முதலீடுமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு, எல்லாமே டிஜிட்டல் பிசினஸ். ஓகேங்களா? இது விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம், வரும் கட்டாயம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நேர்மையான முறையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பிசினஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிசினஸ் கேட்டீங்கன்னா, யூடியூப் சேனல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிளாக், வெப்சைடு, மொபைல் அப்ளிகேஷனு, இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதே மாதிரியான ஒரு தொழில், அதே மெத்தட் தான். நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில். இது 2020 ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதை நான் தொடங்குறேன் பாருங்க. என்னுடைய 90% கடன் சுமையிலிருந்து மீள்றதுக்கு காரணமா இருந்தது இந்த யூடியூப் சேனல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்னுடைய பிசினஸ். நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாமே காரணமா இருக்கு. நீங்களும் ஏதாவது லாக் இருந்தாலும் மீண்டு வரதுக்கு உதவி பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது நன்கொடை கொடுக்க விரும்பினா நன்கொடை கொடுங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், உங்க வாழ்க்கையில் 13 அதிசயங்கள் நடக்க போகிறது. உங்கள் ராசிக்கு குரு, சந்திரன், செவ்வாய், தேவகுருவின் வாழ்க்கை. மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் டீடைலிங்கா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வீடியோவை நீங்க பொறுமையா கவனிச்சு கேட்கணும். ஒருவேளை இந்த நிமிஷம் நீங்க ஒர்க்ல இருந்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிடுங்க, அப்படியே அப்புறம்ட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற விஷயங்கள் நீங்க வேற ஏதாவது சிந்தனையில நீங்க பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு உங்களுடைய ஆழ்மனதில் பதியறதும் கஷ்டமா இருக்கும். இந்த நிமிஷத்தோட மறக்க அடிச்சிடும். சில நேரங்களில் கோபத்தில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண கூட வச்சிருக்கோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால நீங்க இந்த புரிதல் மிக முக்கியம். 3 அப்படின்றது குரு, 2ன்றது சந்திரன், 9ன்றது செவ்வாய். இந்த எண்கள் எல்லாமே புதனோட கனெக்ட் ஆகக்கூடியது தான். ஒருத்தவங்களுக்கு கோபத்தை குறிக்கக்கூடிய தன்மையே செவ்வாய் தான், மனசை குறிக்கக்கூடியது சந்திரன் தான். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது பணம், அதுதான் குரு. ஸோ இந்த காரகத்துவத்தின் மட்டும் அல்லாமல் கோச்சார நிலையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரகத்தையும் நாம் பார்க்க போறோம். காரகத்துவம் மற்றும் கோச்சார நிலைகள், அதுக்கு அடுத்தது இந்த 13 அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போற விஷயத்தையும் பார்க்க போறோம். அந்த 13 அதிசயங்களில் நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு முதல் அடிப்படை தகுதி உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும், அதிகப்படியான முயற்சி செய்யணும், ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். அப்படின்ற எந்த ஒரு இதுக்குள்ளேயும் நீங்க என்டர் ஆகக்கூடாது. அதிகப்படியான ரிஸ்க்ன்றது நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, சொல்லி விடுறதோ, சில விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா மறந்துடுறாங்க மக்கள். அதனாலதான் சில விஷயம் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய காரணமா இருக்கு. நம்ம வேணுமே சொன்ன விஷயத்த சொல்லணும். சில பேர் சப்ஜெக்ட் உனக்கு தெரியாது போலுக்கு, சப்ஜெக்ட் இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எதுவுமே தெரியாது, சப்ஜெக்டே தெரியாது,
அதனாலதான் வந்து சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்லினுக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸா கிரகநிலையுடைய காரகத்துவத்தையும் பேசதான் போறோம். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க எது நினைச்சாலும் சாதிக்க முடியும். அதுல அந்த 13 அதிசயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி இல்ல, அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஜெர்மன் போகணும், லண்டன் போகணும். இதே மாதிரி சுக்கரனுடைய அம்சம் உள்ள ஒரு நாடு, ரொம்ப பிரம்மாண்டமா பிரமிப்பா ஒரு ஹைபை சேலரி, ஹைபை இன்கம் உள்ள ஒரு பிசினஸ், ஒரு பெரிய கனவு. இந்த அதிசயம்ன்றதுல ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அதுக்காக சிங்கப்பூர், துபாய் வந்து சும்மா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர், சேலரி, பிசினஸ், பெரிய லெவல்ல growth அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. சோ அந்த விதத்தில் இதை நான் வந்து முதல் அதிசயமா நினைக்க சொல்றேன். இது வந்து வெளிநாடு ராகுவோடைய அம்சம். பாவத்துவத்துல 12ஆம் பாவம். ஒரு மனிதனுக்கு 12ஆம் பாவம் வந்து கடுமையா பாதிச்சிருந்தா வெளிநாட்டுக்கு போறதுக்கு பயங்கர தடை, போராட்டம், ரொம்ப எமோஷன். அப்படியே போனாலும் திரும்ப வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கே திரும்ப வந்துடலாம், இது ரொம்ப ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கும், நம்ம எதுவும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையை வந்து உள்ள ஏற்படுத்தி விட்டுரும். அப்ப அந்த அவநம்பிக்கை ஏற்பட்டுட்டாலே ரொம்ப அதிகப்படியான டிப்ரெஷன், அதிகப்படியான ஒரு விராக்தியை கொடுத்துரும். அப்ப அந்த அதிசயன்ற 13 அதிசயத்துல ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து வெளிநாட்டு வாழ்க்கை. அந்த வெளிநாட்டு வாழ்க்கை 12ஆம் பாவம், லக்கணம் அமைந்த புள்ளியிலிருந்து 12ஆம் பாவம். ஆனா உங்கள் ராசி அமைப்புக்கு கோச்சாரத்தில் 12ஆம் பாவம் நன்றாக இருக்கும்போது அந்த விசா ப்ராசஸ் கூட டக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடும். உடனே ஓகே ஆகி உடனே சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஆனா இதுக்கு முதல் பரிகாரமே நிம்மதியாக தூங்க வேண்டும். வெளிநாட்டு வாழ்க்கை அமையணும், நிம்மதியான தூக்கம் வேணும் என்பதற்கு பரிகாரமே தூக்கம், நல்ல தூக்கம் வரணும். அந்த தூக்கத்துக்கு 1 டம்ளர் தண்ணி, ஏன்னா நீர் வந்து சந்திரனுடைய அம்சம். அந்த தண்ணி எடுத்து, இறைவா என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு சிறப்பாவே நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப ஆனந்தமா இருக்கு, 100% முழு மனதோட இங்க தண்ணி நான் வந்து குடிக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி எனக்கு கொடுக்குறீங்க, இதை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அந்த தண்ணி குடிச்சோன்னா உங்களுக்கு உடல் முழுவதுமே வேலை செய்யணும். உடல் முழுவதுமே வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சா மட்டும்தான் நீங்க உங்களுடைய எந்த அளவுக்கு அதை நினைச்சு வார்த்தைகளால சொல்லி அந்த தண்ணி குடிக்கிறீங்க. சில நேரம் வார்த்தைகள் சொல்ல முடியாது, ஏன்னா அது காரணம் சில நண்பர்கள் கூட இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். என்ன இது உனக்கு அந்த விஷயம் வந்து மற்றவங்க தெரிய பார்த்து கூட கன்ஜஸ்டி, அதெல்லாம் உண்மைதான். கன்ஜஸ்டியா கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி லெவல் ஹையா இருக்கணும். எனர்ஜி லெவல் ஹை அப்படின்னு பார்த்து சொன்ன பாருங்க, தண்ணி குடிக்க பார்த்து. ஏன்னா இந்த தண்ணி ஏன் சொல்றேன், நீர் என்பது சந்திரன், சந்திரன் என்பது கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் பாவமே பாத்தீங்கன்னா அசுரகுரு பலம் பெறக்கூடிய அமைப்பு. அசுரகுரு பலம் பெறக்கூடிய அமைப்பு ஒரு உற்சாகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அந்த அசுரகுருவே அமெரிக்கா தான், ஓகேங்களா, கனடா தான், மெக்சிகோ தான், நார்த் அமெரிக்கா தான். வெளிச்சமான துறைகள் எல்லாமே சுக்கிரனோட அம்சம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்றதுக்கும் இங்க இந்த தேவகுரு உடைய அணியிலிருந்து நான் சொல்றேன். அசுரகுரு ஆப்போசிட் விஷயம். தேவகுருவுடைய நிலை வந்து பலமாக இருந்தால்தான் அங்கே செல்லவே முடியும். பலவீனமா இருக்கிறவங்க செல்வாங்க, பட் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் அப்படின்றது நிறைய, அது வேற ஒரு பார்ட். அடுத்தது மிக முக்கியமான 2வது அதிசயம் பண வரவு, பணம் சார்ந்த விஷயம். அது நீங்க கொடுத்த பணமாக இருக்கலாம், எதிர்பார்த்துட்டு இருக்க பணமாக இருக்கலாம். அது ராகுவோடைய அம்சமான பங்குச்சந்தை, ட்ரேடிங், லாட்டரி சீட்டு இந்த மாதிரி கூட குறிக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா இதுல விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த பணத்தை பெறுவதற்கே ஃபர்ஸ்ட் அடிப்படை விஷயம் என்னன்னா,
இந்த பணம் வந்து தான் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஹாப்பியாக தான் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இல்லாமல் பணம் உறுதியாக வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் எந்த ஒரு செயலும் செய்யாமல் லாட்ரி சீட்டில் கிடைக்கும் இல்லை அதை கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி டப்பு டபுள் ஆக்குவோம், இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறது சேஃப்டி இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை. இங்கே நவகிரகமே ஆப்போசிட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன், எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டேன். டெய்லியும் காலையில் ஏந்திருப்பேன், அப்படியே ஒரு டிராவல் பண்ணுவேன், சின்ன சின்ன உதவி பண்ணுவேன், அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். இப்படிதான் என்னுடைய ருட்டீன் லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் பணம்ன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது அதிசயம்ன்ற விஷயத்தையே உங்க ராசி அமைப்புக்கு இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன்ல இருக்கும். அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன்னா பொறாமைய தூண்டி விட்டுரும். நடா அவன்லாம் பணம் வச்சிருக்கிறான்டா, அவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான்டா, இவன் சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறான்டா, நமக்கு தானே எதுவுமே கிடைக்க மாட்டுது, நல்லது நடக்கும்போது தானே நடக்கவே மாட்டுது. இந்த வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது, பேச வைக்கும். பேசும்போது எதிர்மறையான விஷயத்தை இன்னும் தூண்டும். அப்ப இங்க குரு எப்படிமா வேலை செய்வாரு? ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு, வடை சாப்பிட்டு, டிஃபன்லாம் சாப்பிட்டு 100 ரூபா பில்லு வரும், 30 ரூபா கொடுக்கணும், 50 ரூபா கொடுக்கணும், கம்மியாக கொடுத்துட்டு வர வைக்கும். எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டும். 20 ரூபா கொடுமாப்ல, 50 ரூபா கொடுமாப்ல, மச்சி ஒரு 50 ரூபா கொடு, மச்சி ஒரு 500 ரூபா கொடு, மச்சி 1000 ரூபா கொடு. இது வந்து நான் வந்து சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கும். ஒரு 10,000 ரூபா வேணும் நாளைக்கு கொடுத்துட்றேன், ஒரு 2 லட்சம் ரூபா வேணும் 2 நாள்ல 3 நாள்ல கொடுத்துருவேன். என்னங்க 2 லட்சம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, வீடு 3 கோடி 4 கோடி. இவங்க வந்து ஏமாத்துறது மட்டுமே ஒரு குறியா இருக்கும். ஏன்னா குரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், உங்கள் தாய் மிகப்பெரிய கோடீஸ்வரியா இருக்கலாம், உங்கள் அண்ணன் மிகப்பெரிய கோடீஸ்வரியா இருக்கலாம், உங்கள் அக்கா கோடீஸ்வரியா இருக்கலாம். அவர்களிடம் பணம் வாங்கிய காலத்தை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். நம்ம நெகட்டிவா இங்க பேசி உங்களை பயமுறுத்தணும் விருப்பம் எனக்கு கிடையாது. பிராக்டிக்கலா பேசுறேன். குருவோடைய நிலை ஆப்போசிட் ரியாக்ஷன். எப்பயுமே குரு பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டையோ சுக்கிரனுடைய வீட்டையும் சனியோடைய வீட்டையும் பார்க்கும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். எப்பயுமே காலபுருஷ தத்துவத்துக்கு கடன் வாங்கினாலே விரயமாகும் குரு புதன் வந்து சொல்லுவோம். எப்பயுமே எங்க நீங்க உங்க ஜாதகப்படி கடன் வாங்க கூடாதுங்க, கடன் வாங்கினா விரயமாகும், அந்த பணம் உங்களுக்கு யூஸே ஆகாது. ஏன்னா புதன் குரு கூடி இருக்குங்க. ஆமாங்க, நீங்க சொன்னது உண்மைதான். இது வரைக்கும் 12 கோடி ரூபா கடன் வாங்கினா 12 கோடி வாங்கி யாராவது ஒரு பாதுகாப்பான முதலீடு போட்டிருந்தா கூட வந்திருக்கும். பாதுகாப்பான முதலீடு போடுறேன், பாதுகாப்பு இல்லாத முதலீடு போடுறேன் அப்படிலாம் கணக்கே கிடையாது. உங்களை கடன் வாங்கினாலே அது விரயமாக்கணும். 1 கோடி ரூபா வாங்குறீங்க, அது 1 கோடி 1 லட்சம், 1 கோடி 10 லட்சம், இப்படி ஒரு எண்ணிக்கையை உயர்ந்ததுன்னா அது சூப்பர். 1 கோடி வாங்கி 90 லட்சம், 80 லட்சம், 70 லட்சம், 60 லட்சம், 50 லட்சம், 30 லட்சம், ஜீரோ. திருப்பி இன்னொரு 1 கோடி வாங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன்? 13 கோடி ரூபா கடன் இருக்குங்க. சொத்து எவ்வளோ இருக்குங்க? ஒரு 5-6 கோடி இருக்கும். அது ஏலத்துக்கு போக போகுது. வீட்டை ஏலத்தை விட போறாங்க, ஃபேக்டரி ஏலத்தை விட போறாங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேங்க உங்கள்கிட்ட. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நான் எல்லாருக்கும் 100% ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு எல்லாரும் சக்சஸா கொண்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க போறீங்க. நான் சொல்லி ஒருத்தர் கெஞ்சிறேன், தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, செட் ஆகல, செட் ஆகாது, விரயத்தை உண்டாக்கும், கெஞ்சறேன், கதறேன், அழுகுறேன். என்னுடைய சகோதரர் மாதிரி நம்ம நினைச்சு ஏங்க ஃபீல் பண்றோம். கட் பண்ணிட்டாரு. ஏங்க எங்களை நீ சொல்லாதீங்க, நாங்களுக்கு தெரியுங்க, நாங்க பாத்துக்கிறோங்க. 3 வாட்டி அடிக்கிறோம், போன் அடிக்கிற எடுக்கல. சரி விடு, அவரு விருப்பம்.
4 மாசம் கழிச்சு திருப்பி அடிக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஃபுல்லா சொல்றாரு. இத்தனை கோடி கஷ்டங்க. எங்க அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னேங்க, குரு புதனுடைய பேட்டர்ன் க்ளோஸ்டா இருக்கு, 6-12 டச்ல இருக்கு. விதி விட்டால் மதியை பார்க்கணும், மதிக்கும் ஆப்போசிட்ல இருக்கலாம், விதிக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறான், கதிக்கும் ஆப்போசிட்ல இருக்கான். சேரக்கூடாத கோள்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கு. ரொம்ப ஆப்போனன்ட் ரியாக்ஷன் அதிகமா கொடுக்குங்க. நான் படிச்சு சொன்னேங்க, கெஞ்சனங்க, நீங்க பிளாக் பண்றீங்க, கட் பண்றீங்க. எங்க எனக்கு டெய்லி வர போன் 100-150 போன், எந்த போனுமே எடுக்கிறது கிடையாதுங்க நானு. நீங்க என்னமோ கட் பண்றீங்க, இப்போ போன் பண்றீங்க. நமக்கும் கோவம் வரும், எல்லாருக்குமே கோவம் வரும்ல. ஏன் கோவம் நமக்கு நினைச்சுக்கலங்க, நம்ம சொல்லி விட்டுட்டாரு, விதிப்படி அது நடக்கணும்ன்றது ரூல். அதனாலதான் அது நடந்திருக்கு. அதனாலதான் நடக்கணும்ன்ற எழுதப்பட்ட ரூல் அது. அந்த ரூலை மாத்தவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த ரூல் மாத்துறதுக்கு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு, மனோகாரகன் சந்திரன் நிறைய வீடியோல சொன்னதாங்க இதுவும். மனசு பலமா இருக்கணும், பலமா இருக்கணும், பலமா இருக்கணும்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ரிப்பீட் பண்ணக்கூடாது அந்த விஷயத்த. அப்ப மனசு பலமா இருந்தா 33% பலமாக இருக்கும். 33% மனசு பலமா இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப 66% ஜாதகம் ஒன்றுமே பண்ணாது, எதுவும் பண்ண முடியாது. அப்ப 1% தான் கடவுள். அப்ப கடவுளுடைய நிலை அப்படின்றத எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப 33% மனசால பலப்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? 3வது மிக முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், நோயை குறிக்கக்கூடியது. இது பஞ்சபூத தத்துவத்துல வருங்க. நீர் சம்பந்தமான நோய், நெருப்பு சம்பந்தமான நோய், இப்படி அந்த பஞ்சபூத தத்துவத்துடைய நிலை, நீர் சம்பந்தமான விஷயம், உணவு சம்பந்தமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலை. அப்ப பாதிக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்து கவலை, ஏமாற்றம், டென்ஷனு, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய நிலை, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் அதிகமா வேணும். எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு 35-40 கோடி சொத்து இருக்குங்க. ஏங்க இதுக்கப்புறம் சம்பாதிச்சு என்னங்க பண்ண போறீங்க? இல்ல ஆசைதான். இந்த கேள்விக்கு நீங்க இப்படி கூட பதில் சொல்லலாம். அம்பானி கிட்ட இல்லாத பணமா, எலான் மஸ்க் கிட்ட இல்லாத பணமா, அதானி கிட்ட இல்லாத பணமா, ஏன் நம்ம ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னு நானே சொல்லுவேன் பதில். ஆமா இவ்வளவு பணம் வச்சிருக்காங்களே, அவங்களே ஏன் திருப்பி ஓடிட்டு இருக்கிறாங்க? எங்க அவங்க ஓடுறாங்கன்றது வேற ரூல். உங்க ஜாதகத்துடைய ரூல் என்ன? ரிஸ்க் ஓவரா எடுக்கும்போது சம்பாரிச்ச பணத்தை அனுபவிக்க விடாத தன்மையை ஏற்படுத்திடும். நீங்க எத்தனோ பேர் நான் பார்த்திருக்கேன். எங்க 17 வருஷம் சம்பாரிச்ச பணங்க இந்த 10 கோடி, 30 வருஷம் சம்பாரிச்ச பணங்க இந்த 50 கோடி. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அதிகபட்ச கிளைண்ட் 100 கோடி 150 கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க கொண்டு நமக்கு, நான் நம்ம மில்லியனர், மல்டி மில்லியனர் தாண்டி பில்லியனர் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்ல மொத்த அஸ்திவரமும் விழுந்ததெல்லாம் இருக்கு. அப்படியே ஒரு 100 மாடி கட்டிருக்கோம், ஒரே ஒரு செங்கல் எடுத்தா விழுந்துரும். பேஸ்மெண்ட்லாம் போட்டு கம்பி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. சில அமைப்பு இந்த மாதிரி இருக்கும், பலவீனமாக கட்டப்பட்ட கட்டிடம், ஒரே செங்கல் எடுத்தா எல்லாம் சரிஞ்சிடும் மொத்த கட்டிடமும். அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கு, கவனமா இருக்கணும். உடனே ஒரு சொத்து வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. 150 கோடி ரூபாய் சொத்து இது கை மாத்தி விட்டா 10 கோடி கிடைக்கும், 20 கோடி கிடைக்கும். வெறும் 15% 10% காசுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு வெளியில கடன் வாங்கி, அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டு, இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. இது உதாரணம் 100 கோடின்றது சொன்னது மட்டும் இல்லாம இத 10 லட்சத்திலையும் அப்ளை பண்ணலாம், 2 கோடி 3 கோடியிலையும் அப்ளை பண்ணலாம், 5 கோடியிலையும் அப்ளை பண்ணலாம். அப்ப ரிஸ்க்ன்றது எவ்வளவு எடுக்கணும்னா, 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், 70 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம், தப்பு இல்ல. என் பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்குது, 70 ரூபாய் எடுக்கிறேன். 100 ரூபாய் இருக்கு, 70 ரூபாய் எடுக்கிறேன்.
ஆனா நான் வேற ஒரு பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து ரிஸ்க் எடுத்தா அதுதான் கடன். அப்ப கடன்ற விஷயம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற ஆட்கள் கடுமையாக பேச 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 அதை நினைச்சு நினைச்சு கவலை, உச்சபட்ச கவலை, உச்சபட்ச விரக்தி. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவுதானா, என்ன பண்றது, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்ப உச்சபட்ச கவலைப்பட்டு அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு இது பஞ்சபூதம் நோயை கொடுத்து நமக்கு ஒரு விதமான டார்ச்சலை ஏற்படுத்தி ஒரு விதமான எமோஷனை ஏற்படுத்தி விட்டுட்டு போடும். அந்த எமோஷன் உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துட்டாலே அது ஒரு விதமான நோய் கொடுத்துரும். நோய் கொடுத்துட்டாலே அடுத்த ஸ்டெப் போக விடாம தடுத்துரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப ஏங்க கவலைப்படாதீங்க, விட்டதை பிடிச்சிடலாங்க. எப்படிங்க விட்டதை பிடிக்க முடியும்? 1 கோடியா 2 கோடியா? 112 கோடிங்க. 112 கோடி என்னுடைய 50 வருஷம் சம்பாரிச்ச பணம் அது. எங்க அப்பா கொடுத்துட்டு போனார் இவ்வளவு பணம். அது இவ்வளவு மடங்கு நான் மாத்திருக்கேன். இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கேன். இப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விடலங்க, நீங்க தவறான டிசிஷனை எடுக்க வச்சிருச்சு. இந்த தவறான டிசிஷன் எப்படி எடுக்க வைக்கணும்னா, உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணக்காரங்களை கூட எடுத்துப்போமே. மனோகாரகன் சந்திரன் அவுட் அவர் ஜாதகத்துல வச்சுங்க. 6, 8, 12 சந்திரன் கேதுவோட ராகுவோட கூடு பேச்சுக்கு கோச்சாரத்துல கிரகணம் ஆகுது. டோட்டலா காலி. சுய ஜாதகத்துல 6, 8, 12 திசை நடக்குது. கோச்சாரத்துல அந்த ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு 100 கோடியும் 112 கோடி 115 கோடி எல்லாமே டோட்டலா சரிஞ்சு விழுந்து அதுல இருந்து ஏந்திரிக்கவே முடியாத ஒரு நிலை. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓகேங்களா? அதனால நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப இங்க நோய் கொடுத்து பஞ்சபூதத்தோடைய தொந்தரவு உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுத்துக்குது. உடம்ப கெடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்கி ட்ரேட் பண்றது, பங்குச்சந்தையில் ஈடுபடுறது. பங்குகளை வாங்கி வைக்கலங்க, நான் தப்பு சொல்லவே மாட்டேன். பிரிட்டானியா ஷேர் வாங்குறேன், ஐடி ஷேர் வாங்குறேன், விப்ரோ ஷேர் வாங்குறேன்னு ஏதோ கம்பெனி நிப்டி 100, 200, 300, 500 கூட எடுங்க. கம்பெனி அனலைஸ் பண்ணி நாம இது கிடையாது, செபி ரிஜிஸ்டர் கிடையாது. அது அனலைஸ் பண்ணி அது தப்பு இல்ல. ஆனா ட்ரேடிங் பண்றேன், டெய்லி டபுள் ஆக்குறேன், இப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன், பெரிய சிக்கல். அதெல்லாம் ரிஸ்க்குங்க, ஹை ரிஸ்க்குங்க. சூதாட்டத்துக்குள்ள போயிட்டாலே ஒருத்தன் மீண்டு வர முடியாது. சூது உடம்புக்கு கெடுத்துரும். மது மாதை விட பயங்கரமானது. அதுக்காக மது நல்லதுன்னு சொல்லிட மாட்டோம், அதுவும் பயங்கரமானது. மாதும் அதோட பயங்கரமானது. அதை விட பயங்கரமானது சூது. ஏன்னா இதெல்லாம் ராகுவோடைய காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம். சுக்கரன் ராகு டச்சில் இருக்கிறவங்க எல்லாம் இதுல மாட்டிப்பாங்க. உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகு டச் ஆகி குருவுடைய பார்வைலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பெண்ணாலே இவங்க காலியாவாங்க, பேராசியாலே இவங்க காலியாவாங்க. நான்லாம் அப்படியே ஓப்பனா பாயிண்ட் வைஸ் சொல்லுவேன். இவரு டாக்டர், இவரு போலீஸ்ல ஐ லெவல்ல இருக்காரு, நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடாது, இருக்காங்க, அது கோச்சிப்பாங்கலாம் இல்ல. ஏங்க இது இருக்குங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? நாங்கெல்லாம் அப்படிதான் ஓப்பனா 100% உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். என்கிட்ட ஜாதகம் யாராவது அனுப்புறாங்கன்னா பாக்குறாங்கன்னா, கடன் வாங்கக்கூடாது, விரயமாகும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சில பேர் ஜாதகத்தை தேடுவான், நான் பிரச்சனையை மட்டுமே தேடுவான், சூப்பரா இருக்கும். ஏங்க நீங்க எதுக்குங்க இந்த ஜாதகம் அனுப்பிச்சிங்க? அப்படியே ஒரே வார்த்தை கேட்பேன். இல்ல என்ன சொல்றீங்க பாப்போம், எல்லாமே நல்லா இருக்குது, எதுக்கு அனுப்பிங்க? அப்படியே பிராங்கா கேட்டு, ஆனாலும் சில மிஸ்டேக், இந்த சின்ன சின்ன விஷயம் இருக்கு, இதை பாத்துக்குங்க, அவ்வளவுதான். நம்ம சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு நல்ல ஜாதகத்தை பாசிட்டிவா சொல்றதுக்கு 15-20 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தை சொல்றதுக்கு 3 நிமிஷம் கூட தேவையில்ல. 3 நிமிஷத்துல கடந்த 10 வருஷத்தை சொல்லிடலாம். தசா புத்தி, தசைக்குரிய கிரகம் பாவகிரகத்தோட கூடியிருக்கா, எப்படி அமர்ந்திருக்கு, இந்த நட்சத்திர கால் நவாம் சொல்லி எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு, எந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருக்காரு, டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 3-4 நிமிஷத்துல உடைச்சிடலாம்.
அப்போ வந்து இங்க சுய ஜாதகத்துல நிறைய பேர் ஜோசியர் ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னா பார்த்து கவனமா இருந்துக்கணுங்க. நவகிரகத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி உங்க மனசு பலமா இருக்கணும். அதுக்கு மனோகரகன் பலமா இருக்கணும், குரு பலமா இருக்கணும், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமா இருக்கணும். அந்த 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் பலமா இருக்கணும். அதுதான் பாக்கியஸ்தானாதிபதி, மறுபஞ்சமாதிபதி. அப்பா தந்தை ஸ்தான நிலை இதெல்லாம் பலமாச்சுன்னா தெளிவா இருப்பாங்க. நண்பா இது எனக்கு செட் ஆகுது நண்பா, இதுல நான் வந்து இறங்க மாட்டேன் நண்பா அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. எங்க ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும், அடுத்த வாரம் கொடுத்துறேன். பணம் கேட்காதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, தயவு செய்து கேட்காதீங்க. தெளிவா இருக்கிற ஆள் இப்படிதான் சொல்லுவான். இல்லங்க பணம் கொஞ்சம் டைட்ல இருக்கு, அப்படியாவது டீசெண்டா சொல்லலாம், தப்பு இல்ல. ஐயோ கொடுக்கலாம் கோச்சிப்பாரோ, ஏதாவது தப்பா நினைக்க போறாரு, சரி தரங்க வாங்கி கொடுத்துட்டு அவரு பின்னாடி நம்ம தேடினே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். போனை கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொலை வெறி வரும். அப்ப மக்களுக்கு இந்த கொலை வெறி கோபம் எப்படி வருது? சனியோட சந்திரன், சந்திரனோட ராகு, இந்த டச் தான் வந்து அவனை எமோஷனை கொண்டு போய் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் கொண்டு போகுது. ஆனா ஒன்னொன்னு சொல்ற கேட்டுங்க, முன் ஜென்ம கர்மாவை தான் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இந்த ஜென்மத்துல நம்மளை கோவப்படுத்துறாங்கன்னா பதிலுக்கு அவர்களை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளையோ வெறுப்புகளையோ வெளிப்படுத்தவே கூடாது. ஏன்னா சனி வந்து கெட்ட வார்த்தை பேச வச்சு சிக்கல்ல மாட்டி விட வச்சிடும். என்னையடா திட்டுற அப்படின்னு சொல்லி கூலிப்படை வச்சு அடிச்சு ஆளை காலி பண்றது. இந்த நபருடைய பணம் 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த காசை கேட்க போனது அடி வாங்கின்னு வராரு. இதெல்லாம் வந்து எதிரியோடைய கிரகம் வலுத்து 2ஆம் பாவத்துக்கும் எதிரி ஸ்தானமும் ஒத்து வராத நிலையில இருந்து அந்த 2 கிரகமும் கூடி 2 கிரகம் பார்த்து 2 கிரகம் நவாம்சத்துல கூடி 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் இவங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்துட்டு அவன்கிட்ட சண்டை இழுத்து தேவையில்லாம அடி வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து இவங்க ஏமாறணும்னா அப்படின்றது எழுதப்பட்ட ரூல். அப்படி ஒரு மாட்டிக்கிட்ட பார்த்து பொறுமையா அறிவை தான் யூஸ் பண்ணணும். அந்த பணமே எனக்கு வேணாம் அப்படின்ற தோணில் தான் அவன்கிட்ட பேசணும். அப்படிதான் மைண்ட்ல பேசணும். ஒரு பயத்தோட்டத்தோட அவனை கெட்ட வார்த்தை திட்டுறது, அவனை ஆள் வச்சு அடிக்க போறது, இல்ல 2 பேரை கூட்டும் போறது, பதிலுக்கு அவன் 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு 5000 கொடுத்து ஆப்போசிட் உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணனா வருது. அது மேலும் துன்பதாங்க. கையில 10 கோடி ரூபா இருக்கு, 2 கோடி ஏமாந்துட்டேன், அந்த 2 கோடி போனா போது விடுங்க. உங்க ஜாதகத்துக்கு எதிரியோடைய ஸ்தானம் பலமா இருக்குங்க. போய் நீங்க அவங்கள்ட்ட சண்டை போட்டு நீங்க போய் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. நீங்க போய் பிரச்சனை மாட்டிக்கின்னு ஏண்டாவது வாழ்க்கை அப்படின்னு மாட்டிக்காதீங்க. 10 கோடி நீங்க அனுபவிங்க. நீங்க பொறுமையா கேளுங்க, அதுக்காக கேட்காம விட வேணாம். நம்ம சொல்ற அட்வைஸ் எல்லாமே ஒரு நபருக்கு எந்த விதத்திலும் தீங்கு ஏற்படாம இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ எதுக்குங்க, நம்ம தொடர்ச்சியா காரகத்துவத்தை சொல்றோம்னா சனியோடைய பார்வை 3ஆம் பார்வை ராகு மேல விழ போகுது, ஏமாற்றம் அடையும், பங்குச்சந்திரன் ஈடுபடாதீங்க, 7ஆம் பார்வை சூரியன் வீட்டை பாக்குது, இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிடிக்ஷன் சொல்ற விஷயம் தாண்டி காரகத்துவம் இப்ப கோச்சாரத்தை கூட கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். கோச்சாரத்தோடைய நிலையை கூட நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். பகுதி 2 பகுதி 3 அப்படின்னு அடுத்தடுத்த பகுதியில் நான் சொல்லலான் இருக்கேன். ஓகேங்களா? இதுல வந்து மிக முக்கியமான ஒன்று, மருத்துவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், கட்டிடத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், மனோகாரகன் சந்திரன் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபத்தில் முடிவுகளை எடுக்குவதோ, வீட்டில் தாய் தந்தையை சரியாக பார்த்து கொள்ளாமல் இருப்பதோ, இதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கணும். உங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணுங்க. உடனே அழுவாதீங்க. எங்க அம்மா போன வருஷம் தான், எங்க அப்பா போன வருஷம் தான், அவருக்கு இது மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு குற்ற உணர்வு ஏற்படுத்திக்காதீங்க. அது மேலும் என்ன டிப்ரெஷனை கொடுக்கும். என் அப்பா மாரி ஒருத்தவங்கள, என் அம்மா மாரி ஒருத்தவங்கள ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி தரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பண்ணலாம். பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண்ணதை வெளியே சொல்லாதீங்க. அது ரொம்ப முக்கியம். நான் 10,000 கொடுத்துருக்கேன் ட்ரஸ்ட்டுக்கு, 5,000 கொடுத்துருக்கேன்,
அதெல்லாம் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. அது வந்து அது வேற மாதிரியான ரியாக்ஷன் ஏற்படும். அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் லென்த்தா போகும். இப்ப நான் வந்து சொல்லியிருக்க கான்செப்ட் குரு 3, சந்திரன் 2, செவ்வாய் 9. இதை நீங்க கூட்டினீங்கன்னா 14, 14 கூட்டினா 5. அந்த 5ஆம் நம்பர் தான் புதன். அந்த புதன் தான் வந்து புத்தியை கொடுக்கக்கூடியது, நரம்பை குறிக்கக்கூடியது. அந்த புத்தியும் நரம்பும் பலவீனமா ஒரு நபருக்கு இருந்தாலே சரியான யோசனை பண்ண விடாது, சரியா பேசவும் வைக்காது. அவசரப்பட்டு வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பேச வச்சிரும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அவன்கிட்ட அவசரப்பட்டு பேசிட்டோம், இப்ப இவ்வளவு சிக்கலாகுது. வெறும் ஒரு வார்த்தை சொன்னதால ஒரு பெரிய டைரக்டர் ஆக வேண்டிய ஒரு நபர் வந்து அவரோட வாழ்க்கை அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு. ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடிய நபர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பெரிய லெவல்ல ஒரு மல்டிமில்லியனர் ஆகக்கூடிய வாழ்க்கை அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கோபம், முன்கோபம், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவது, அதே சமயம் பஞ்சுவாலிட்டி இல்லாம இருக்கக்கூடியது, கரெக்டான ஒரு நேரத்துக்கு வர்றது, கரெக்டான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றது, அந்த பஞ்சுவாலிட்டியில இருந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது. இதெல்லாம் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்ப பொறுமை என்பது மிக அவசியம். பஞ்சுவாலிட்டி அப்படின்றது அந்த டைம் போகணும். அவன் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நீ இல்லைன்னா நான் வருவேன், ஒன்னால நம்பி நான் இருக்கிறேன். இதெல்லாம் புதன் செவ்வாயோடைய க்ளோஸ்டா இருக்கக்கூடியவங்க டிப்ரெஷன்ல, கோபத்துல, சின்ன விஷயம் பண்ணாலே அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு சூடு இல்லாத ஒரு வடை வேணும் வந்துட்டா கூட கோவப்படுவாங்க, கவலைப்படுவாங்க, வார்த்தைகள்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி தன்மை உள்ள ஆட்கள் நிறைய பேரை பார்த்திருக்கு. அவங்களுடைய லெவல் அப்படின்றது அப்படிதான் இருக்கும். இல்ல அந்த லெவல்ல அப்படி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு பெரிய லெவல்ல இருந்தாலும் அவங்கள்ட்ட யாரும் பழக மாட்டாங்க. பழகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் விடுவது, நான் தான் அப்படின்றது, நீ இல்லைன்னா வேற ஆள் பாப்பன்றது, இப்படி ஒரு தலக்கணத்தோட இருக்கும்போது இங்க உடல் ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள், சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், உடல் பகுதிகள், உடல் ரீதியான தொந்தரவுகள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமா கொடுத்துட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, சாரிங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்த பார்ட்ல இன்னும் டீடைலிங்கா அடுத்தடுத்த கோச்சர நிலையும் நம்ம சொல்லுவோம். கோச்சர நிலை கொஞ்சம் தான் சொன்னோம், ஜாதகத்துடைய நிலையை கொஞ்சம் தான் சொன்னோம், எல்லாமே கொஞ்சம் தான் சொன்னோம். அதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் நன்றாக இருக்கட்டும். இந்த வீடியோக்கான ஒரு கட்டணமா ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. இருந்தாலும் விருப்பப்படுறவங்க அனுப்பலாம். அதை விட உங்களுடைய அன்பு தான் மிகப்பெரிய ஒரு காணிக்கை எனக்கு. எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், ஜாதகம் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. என்னால இவ்வளவுதான் பே பண்ண முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேள்வி கேளுங்க. முடிஞ்சா நான் வந்து ஓகே சொல்றேன், பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாக்குறேன். ஓகேங்களா? இவ்வளவுதான் என்னால பே பண்ண முடியும், ஜாதகம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேளுங்க. முடியும் பட்சத்தில் நான் சொல்றேன். இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும்.